பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என்னுடைய உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலும் கூட திருத்துவ திருநாள் என்ற பெயரில் நாம் அனைவரும் இந்த நாளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பல தினங்களை விசேஷமாக தெரிந்து கொண்டு திருச்சபை பெரியார்கள் நமக்கு முன்பாக குறித்து வைத்த அந்த நாட்களையும் அதனுடைய நியமங்களையும் அனுசரிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த பர்ணபாவின் திருநாள் என்று சொல்லி அதற்கான பாடலை இப்போதுதான் நாம் பாடினோம். எனவே ஒவ்வொருவரையும் நினைவு கூறும் வண்ணமாக ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு அர்த்தத்தோடு செய்யும்படியாக இந்த நியமங்கள் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருத்துவத்தின் திருநாள், இந்த திருத்துவத்தின் திருநாள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அடுத்த வாரம், பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடின அடுத்த வாரத்தில் நாம் அனுசரிக்கிறோம். இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு வசனத்தை எனக்காக நீங்கள் வாசிக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறது எல்லாமே வாசிப்போமே, என்ன பரிசு அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிற வசனம் பைபிளில் தான் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் கண்டுபிடித்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். யாராவது வாசித்தீர்கள் என்றால் நான் பரிசு கொடுக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு முன்னால் இருக்கிற ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிங்க. அண்ணாச்சி தேர்றாரு, யாராவது வாசிப்பீங்களா? வாசிக்கலாம். நான் சொன்ன வசனம் பைபிளில் தான் இருக்கு. வெரி குட். யார் வாசித்தது? வெரி குட். யசுராஜ், உங்களுக்கு பரிசு இருக்கிறது, நான் வழங்குகிறேன் திரும்ப வரும்போது. ரைட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை அப்புறம் வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆனால் இங்கே ஆதியாகமம் 1:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் இந்த வசனம். மிக சிறப்பான வசனம். அதை வாசித்த சகோதரனுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். The Holy Spirit was hovering over the earth என்று வாசிக்கிறோம். இந்த படைப்பில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியும் சரி, இன்னும் பல பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பகுதிகளில் எல்லாம் பல இடங்களிலே திருத்துவத்தை குறித்து பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு இதை வாசிக்கிறோம், ஏன் இன்னைக்கு தியானிக்கிறோம்? இப்போ திருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா என்ன? நிறைய பேர் கேட்பாங்க. பெந்தேகோஸ்தே சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள்லாம் கேட்பாங்க, எங்கப்பா திருத்துவம்னு போட்டிருக்கோங்க பைபிளில், காமிங்கப்பா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா நான் பரிசு தரேன். திருத்துவம் என்று சொல்லி, லெந்து நாட்கள் என்று சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கா? நான் காசு கொடுக்குறேன், நான் பரிசு கொடுக்குறோம். பைபிளே இல்லாத ஏன்பா பேசுறீங்க? இப்படி நிறைய பேர் பேசுறது கேட்டு நாமளும் கூட சில சமயம் சோர்ந்து போயிருக்கோம். காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் செய்யப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அறிவில்லாமல் என் ஜனம் அழிகிறதே என்று சொல்லி. இப்படி அறிவில்லாமல் அழிந்து போனதுனால தான் கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நான் இன்னைக்கு நினைச்சே வந்தேன், பிரதர் கிறிஸ்டோபர் இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு. காலைல அவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சில நபர்கள் நம்ம ஆலயத்திலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு சந்தோஷம். என்ன, ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த நேரங்களெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், உடனே வாட்ஸ்அப் எடுப்பார், ஒரு மெசேஜ் அனுப்புவார், இல்லைன்னா ஒரு ஃபார்வர்டு அனுப்புவார், இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டு, பிரதர் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கும். என்கிட்ட கேட்குறாருன்றதுக்காக இல்லை, எப்படி ஒரு ஆர்வமாக ஒரு கிறிஸ்தவன் வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள விழைகிறார் என்பதை குறித்து மிகவும் சந்தோஷமாக இருக்கு. நாம் ஞானமடைவர்களாக இருக்க வேண்டும். அறிவில்லாமல் நாம் அழிந்து போவர்களாக இருக்கக்கூடாது. அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுவதற்கு நமது அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அநேகர் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சரியாக சொல்வீர்கள் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு ஊழியம். ஒரு சகோதரி பேருந்தில் வந்து கொண்டே இருந்தார்கள். அந்த வந்து கொண்டிருக்கும்பொழுது திருச்சியில் நடைபெற்ற சம்பவம், உண்மையான சம்பவம், எனக்கு தெரிந்த சகோதரி. அவங்க ஆண்டவர்கிட்ட எப்பயுமே பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது வேண்டி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எப்படியாவது இன்றைக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி
பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தது. இந்த பொண்ணுட்டு நான் சொல்லணும் ஆண்டவரே, அந்த பொண்ணு ரொம்ப கடுகடுன்னு உட்காந்துருக்கு, பார்த்தா ஏதாவது திட்டிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டே இருந்தார்கள். என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டு சொல்லிடுவோம் தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, நீ என்னம்மா ரொம்ப கவலையில் இருக்க போல தெரியுதே அப்படின்னாங்க. அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை. அந்த பொண்ணு உடனே ஓ என்று அழுது பஸ்லேயே. அது கையில் வச்சிருந்த பர்ஸில் வச்சிருந்த மாத்திரையெல்லாம் காமித்து, இங்கே பாருங்கம்மா, நான் இப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவள் சொல்லி அழுது, அந்த அம்மா நம்ம சகோதரி அங்கேயே அவளுக்காக ஜெபம் பண்ணி கீழே இறங்கின உடனே அந்த பொண்ணு இவங்களுக்கு சந்தோஷமாக டாட்டா காமிச்சு அவங்க முன்னாலேயே அந்த பர்ஸை கவுத்து அந்த சாக்கடையில் அந்த பாத்திரையெல்லாம் கொட்டிட்டு, ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டாரு, நீங்கள் மட்டும் வரலன்னா நான் இந்நேரம் போய் நான் செத்துருப்பேன், இனிமே இயேசு என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். இது உண்மை சம்பவம். இப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சுற்றிலும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் வேதத்திலே இருந்து பல காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷ ஞாயிற்றுக்கிழமையாக ஒவ்வொரு காரியங்களை குறித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள். இந்த திருத்துவ ஞாயிறும் அது போலத்தான். இந்த திருத்துவ ஞாயிறிலே நான் முதலே சொன்ன போல ஏராளமான திருத்துவத்திற்கு சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ், சம்பவங்கள் வேதத்தில் நடந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. எனவே ஒரு 2 சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும், புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூட என்ன சொல்லியிருக்கு? 3 புருஷர்கள். எத்தனை புருஷர்கள்? ஆனால் ஆபிரகாம் போய் அவங்கள்ட்ட ஐயன்மாரே ஐயாமாரேன்னு சொல்லலை, ஆண்டவரே, ஒரே வார்த்தை, சிங்குலர். அந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே ஆண்டவர் தன்னோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? மனிதர்கள்ட்ட பேசல, யார்ட்டையும் பேசல, தன்னுக்குத்தானே பேசிக்கொள்றாரு. என்ன சொல்றாரு? இது மனிதனுடைய உருவாக்கம். மனிதனை உருவாக்குற நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், let us make man in our own image. மனிதனை நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் படைப்போமாக. நமது ப்ளூரல், மோர் தென் ஒன், ஒருவரை விட அதிகமாக. எனது சாயலின்படி ஆண்டவர் சொல்ல, உனது சாயலின்படியே சொல்ல, நமது சாயலின்படியாகும். அப்ப கிறிஸ்துவத்தின் கடவுளின் திருத்துவம் இந்த இடத்திலே மிக அருமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. நமது சாயலின்படியாக. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு எப்படி திருத்துவம் இருக்குதோ அதே போல மனிதனுக்கும் திருத்துவம் இருக்கிறது, பிசாசுக்கும் திருத்துவம் இருக்கிறது. அதை நாம் பின்மாலே பார்ப்போம். அப்ப ஆண்டவர் இந்த மனிதனை தமது சாயலின்படியாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் படைத்து விட்டு மண்ணினாலே உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் என்ன ஆனான்? என்ன எழுதியிருக்கு? ரொம்ப தெளிவா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி அது. ஏன்னா மூல பாஷையிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால மிக சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஜீவ ஆவியானான் என்று இல்லை, ஜீவ சரீரமானான் என்று இல்லை, என்ன ஆனான்? ஜீவ ஆத்மா ஆனான். ஏன் என்று நான் சொல்லுகிறேன். இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ற திருத்துவம், மனிதனுடைய திருத்துவம், இந்த சரீரம் இந்த உலகத்திலே எவ்வளவு பாதுகாத்தாலும், எத்தனை மருந்து போட்டு வைத்தாலும், எவ்வளவு பெரிய கேஸ்கெட்ல ஊறி வைத்திருந்தாலும் இந்த மண்ணுக்கு இரையாக போகிற சரீரம், அதை யாராலும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நமக்கே தெரியும், நாம் இந்த சரீரம் அல்ல, நம்ம இந்த சரீரம் நமக்கு கவர், நம்மளை போட்டு வைத்திருக்கிற கவர். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தினுடைய காரியங்களோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த கவர் தேவைப்படுகிறது. ஆனால் பரலோகத்திற்கு இந்த கவர் தேவையில்லை, நாம் வேறு விதமாக மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். ஆவி எங்கிருந்து இருக்கிறது? நமக்கு சொந்தமல்ல. ஆவியை விடாதிருக்க ஒரு மனிதனுக்கும் அவன் ஆவியின் மேலே அதிகாரம் இல்லை. அப்ப ஆவி சம்பந்தமே இல்லை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார் ஃபார் டைம் பீயிங், ஃபார் சர்டன் டைம். அப்ப நீங்க யாரு? who are you and who am I? who is the personality? who is the personality in you? அதுதான் உங்கள் ஆத்மா. அந்த ஆத்மா உருவாக்கம் ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே தேவன்
அவர் சொன்னபடி அவர் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினதுனாலே நடந்தது. ஆத்மா அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த ஆத்மா தான் செத்து போச்சு. எப்படி செத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். ஆண்டவர் அப்பதான் உருவாக்கி கொடுத்தாரு ஒரு ஆத்மாவை. அதை ஆதாம் சாகடித்து விட்டான். அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன். எப்பயுமே சாகவே சாவான்னு சொன்னாரு, சாகவே இல்லை, அவனை அடிச்சு துரத்திட்டாரு. அவன் சரீரம் சாகலை, அவனுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் ஒரு சில நாட்கள் இந்த ஆவி அவன் உடம்புல இருக்கட்டும்னு சொல்லி. அதனால அவன் சரீரம் சாகலை, அந்த ஆவியையும் அந்த சரீரத்தையும் எடுத்துட்டு அவன் வெளியே வந்துட்டான். அப்போ ஒரு ஆத்மா நமக்கு இருக்குதா இல்லையா? மிக முக்கியமான கேள்வி. நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நிறைய நேரத்தில் நம்ம நிறைய மக்கள் போய் சண்டை போட்டுக்கிறோம், கோச்சிக்கிறோம், தகராறு பண்றோம், எல்லாம் பண்றோம். அவங்களுக்குள்ள ஆத்மா உயிரோடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆத்மா உயிரோடு இருக்கிறவர்களாக பெற்ற நீங்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்ப எப்படி உங்க ஆத்மா மட்டும் உயிரோடு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நீங்கள் எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த தருணத்தில் உங்கள் ஆத்மா மறுபடியும் பிறக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. நான் என் தாயின் கர்ப்பத்தில் மறுபடியும் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? ஆனால் ஆண்டவர் சொல்லு, ஆத்ம பிறப்பு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல, உன் ஆத்மா இறந்து போன ஆத்மா அல்ல, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, சுகமா இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இரண்டாவது சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே, அது பேப்டிசம் சைட்ல நடக்கிறது. யோர்தான் நதியிலே இயேசுவானவர் யோவான் ஸ்நான நாள் ஞானஸ்நானம் பெறும்படியாக செல்லும் போது இந்த சம்பவம் நடக்கிறது. வருகிற ஜூன் 24 யோவான் ஸ்நானனுடைய திருநாள். யோவான் ஸ்நானனை நினைவு கூறும் வண்ணமாக அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எல்லாமே இங்கே சேர்ந்து வருகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு திருத்துவ தேவனுடைய 3 நிலைகளிலிருந்தும் ஈடுபடுதலை நாம் காண்கிறோம். அப்படியாகவே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்படுவதையும் தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குவதையும் கண்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் என்று கேட்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ரைட். இங்கே 3 விதமான நிலையில் இருக்கிற கடவுளுடைய காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். இங்கே தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இவர் என் நேசகுமாரன். எல்லாமே உடனே குறிப்பாக நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த சந்தேகம், இயேசு கடவுளுக்கு மகனா? அப்ப மனைவி யாரு? அப்பா யார்? அம்மா யாரு? தங்கச்சி யாரு? கொழுந்தியா யாரு? இதுதான் இப்ப பிரச்சனை. நாம் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களும் இந்த உலகத்திற்குரியவர்களும் மாம்ச விதமாக சிந்திப்பதினாலே இந்த கேள்விகளுக்கு அவர்களுக்கு விடை தெரியாமல் தவிக்கிறார்கள். அப்படியும் போன வாரத்தில் ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரி சந்தித்தேன். அவற்றில் இதை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், ஒரு கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டேன். ஆமாம் நம்புகிறோம் என்று சொன்னார். அப்படி இருக்க ஒரு மகன் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனைவி இல்லாமல் மகனை உருவாக்குவதற்கு அவருக்கு வல்லமை இல்லையா என்று கேட்கும்போது அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. சரிதான் நீங்கள் சொல்கிறது, கடவுள் எல்லாம் வல்லவன் என்று சொன்னால் இறைவன் மனைவி இல்லாமல் மகனை உருவாக்கக்கூடும் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இப்படி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சந்தர்ப்பத்தைப்படுத்தி காண்பிக்கிறதுனால தான் நம்மளால் இந்த நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு சில கேள்வி கேட்பாங்க இல்லையா, எங்கே லெந்து நாள்னு போட்டிருக்குது பைபிளில், எங்கே திருத்துவம்னு போட்டிருக்குது, காமிங்க வசனத்தை சொல்லுங்க என்று கேட்கிறவர்களுக்கு நமக்கு பதில் சொல்வதற்கு வசனம் அங்கே இருப்பதில்லை. ஆனால் இவைகளுக்கு ஆவிக்குரிய விஷயத்திற்கு அவங்களை முதல்ல கொண்டு வரதே பெரிய கஷ்டம். இந்த கேள்வி ஒருத்தன் கேட்கிறான்னா அவன் ஆவிக்குரியவனாக இல்லை, அவனுக்குள்ளே ஆத்மா செத்த ஆத்மாவை சுமந்து கொண்டிருக்கிற நடைபெணமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவனுடைய 7 ஆவிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன 3ன்னு சொல்லி இப்போ அடுத்து 7க்கு போயிடுச்சு. இப்போ இது என்னன்னு சொல்லுவது? இதுக்கு வசனம் இருக்குது, வசனத்தை காமிக்கலாம். இப்போ
தேவனுடைய 7 ஆவிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னால் நான் இதை பற்றி சொல்லுவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் தேவனோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த தரிசனத்திலே எப்படி அவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக கண்டானோ, அதே போல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாம் எப்ப நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிச்சோம்னா, தேவனுடைய நாளில் என்ன ஆனேன், வெரி குட், ஆவிக்குள்ளானேன். இப்ப 3 பேர் வந்துட்டாங்க பாருங்க. தேவ ஆவியானவர் இன்றி ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறவர்கள் யாரும் கிடையாது. அப்ப நீ எவ்வளவுதான் பெரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும், 15 தலைமுறை கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்தாலும், வேதத்தின் புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்து கரைத்து குடித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணி இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குள்ளானவர்களாய் ஆகாத பட்சத்திலே ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்வது அரிது, முடியவே முடியாது. விசுவாசம் என்பது இரண்டாவது, அது வேற பக்கம், நான் அதை சொல்ல வரல. இப்ப நான் சொல்லுவது ஆவிக்குரிய காரியங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு முதலையை போல தவளையை போல என்று நான் சொல்லியிருக்கிறேன். நாம் நிலத்திலும் வாழ முடியும், நீரிலும் வாழ முடியும், இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நாம் வாழ முடியும். இந்த உலகத்திற்கு அல்லாத மேற்பட்ட ஆவிக்குரிய காரியங்களையும் நம்மால் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும், நீங்கள் ஆவிக்குள்ளவர்களாய் இருக்கும் பொழுது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். புறஜாதிகளோ அல்லது இதை அறிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத மக்களோ இவைகளை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால தான் உங்களை கேள்வி கேட்குறாங்க. எனவே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக நாமே கலங்கின குற்றை போல் இருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை சுத்தமாய் கொடுக்க யாராலே கூடும்? எனவே வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் கடன் பட்டிருக்கிறோம். சரி, இந்த திரித்துவத்தின் காரியம் என்ன? நாம் பாட்டு பாடுகிறோம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா நித்திய திரியேகா நமஸ்காரம். அருமையான பாடல். அந்த பாடலுடைய முதல் 3 சரணங்களிலும் தரித்துவ தேவர்களை குறித்து, தேவனை குறித்து தெளிவாக ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் பத்தியும் ஒரு பர்சனாலிட்டியை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு சந்தேகம் வரும், அப்ப 3 தேவர்களா? திரித்துவம் என்பது 3 கடவுள்கள் அல்ல என்பது. திரித்துவம் என்பது 3 கடவுள்கள் அல்லவே அல்ல. ஆனால் 3 நபர்களாக, பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற 3 நபர்களாக தோன்றும் கடவுளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எசேக்கியா பிரான்சிஸ் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் விசுவாசியின் அதிகாரம் என்று சொல்லி அநேக நாள் கருத்தரங்கு நடத்துவார். அப்படியெல்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட எல்லா பைபிளையும் வாங்கி அதில் எங்கே பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி என்று வருகிறதோ அந்த இடங்களெல்லாம் ஆவிக்கு பின்னால் ஆவியானவர் 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 என்று எழுதி உங்கள் கரங்களிலே திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஆசை என்று சொல்லுவார். தேவ ஆவியானவரை குறித்து நாம் சாதாரணமாக பரிசுத்த ஆவி என்று மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர் ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அநேக மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிற CSI லுத்தரன் சபைகளுக்கு இது ஒரு பிரச்சனை. ஏன்னு சொல்ல, பரிசுத்த ஆவியாரை பற்றி பேசினாலே கொஞ்சம் கஷ்டம், அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க. ஆவியானவரை குறித்து எப்படி நாம் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறோமோ அதே மாதிரி பேசுவதற்கு ஆட்களும் இல்லை, பேசுவதும் இல்லை, அதை கேட்பதற்கு ஒரு பயம். ஆனால் அதே நேரத்தில் ரகசியமாக போய் அங்கே ஒரு மீட்டிங்க்கு சாயந்தரம் போய் அங்கே போய் உட்காந்து நல்லா குதிச்சுட்டு வர்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். பிரதர் ஜேக்கப் சந்தோஷப்படுகிறார். ஏன்னா அவர் இதை சொல்லிகிட்டே இருப்பார், எங்கே திருட்டுத்தனமாக அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவ ஆவியானவர் எந்த ஒரு சபைக்கும் சொந்தம் அல்ல. யாரும் அதுக்கு லைசன்ஸ் வாங்கி வைத்தல்ல அவருக்கு. அவரை கொடுக்குறேன்னு சொல்லி யாருக்கும் ஆண்டவர் ஹோல்சேல் உரிமை கொடுக்கவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க திரித்துவத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வரும்போது, எப்படி ஒரு தண்ணீரை பார்க்கிறீர்களோ அந்த தண்ணி குளிர்ந்தால் ஐஸ் ஆகி விடுகிறது, அந்த ஐஸை வேகமாக நீங்கள் சுட வச்சிங்கன்னா ஆவியா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஃபிசிக்கல் திங்ஸ். ஒரே கடவுளை சுட வச்சிங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியானவராகவும், அப்புறம் குளிர வச்சிங்கன்னா அவர், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது சரியான உதாரணமாக இல்லை, விளக்குவதற்கு அது சரியான உதாரணம் அல்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் என் மனைவிக்கு கணவர், என் பிள்ளைங்களுக்கு அப்பா, அதுவும் கிடையாது. தேவன் அப்படி மல்டி ரோல்லாம் இங்கே பண்ணல. கொஞ்ச நாள் அங்கே நான்
பிதாவாக இருப்பேன்ப்பா, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 5 to 5, 5:30 இங்கே வருவேன் குமாரன் அப்படிலாம் சொல்லலை அவர். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார், நான் போவேனாகில் உங்களுக்கு நலமாயிருக்கு, நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன். முன்னால் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒரு படம் ஒன்று பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தை விளக்கி அழகாக எழுதியிருந்தாங்க. Father is not the Son is not the Holy Spirit is not the Father. இவ மூன்றும் வெவ்வேறான பர்சனாலிட்டி. அப்போ என்ன வேலை பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனமாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேலை? பிதாவின் சித்தத்தை செய்வது. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலை? அப்ப தேற்றரவாளன பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்துவார், டீச்சராக இருப்பார், கம்ஃபர்டராக இருப்பார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினாலே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதனால்தான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவியாலே அன்றி கிறிஸ்துவை ஒருவனும் கிறிஸ்து என்று சொல்ல முடியாது, மறுதலிக்க முடியாது. சரிங்களா? வேற ஆவி என்ன செஞ்சிடும்? கிறிஸ்துவ மறுதலிக்கிற ஆவிகள் தான் இருக்கு. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது, கிறிஸ்துவனுடைய வேலை பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பது. பிதாவினுடைய வேலை என்ன? அப்ப பிதாவினுடைய வேலை என்ன? சகல சிருஷ்டிகர், சர்வ வியாபிகர், சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தருடைய வேலை என்ன? சகலத்தையும் உருவாக்கினவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அவரே நமக்கு எல்லாம் தான் பிதான்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகள். பிதா நமக்கு தகப்பனா இருப்பதே அவருடைய வேலை. இப்பதான் நம்ம வர்றோம் இங்க. அப்ப நீங்க பார்த்தீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அது தெளிவா இருக்கு. நம்ம பின்னால் அதை பார்ப்போம். நான் இப்போது பர்சனாலிட்டியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிதாவானவர் குமாரன் அல்ல, குமாரனானவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதாவும் அல்ல. அப்ப இவங்கெல்லாம் யாரு? அப்ப கடவுள் யாரு? இங்க மறுபடியும் வந்துருவாங்க ஒரு சிலர். உங்க இயேசு கிறிஸ்துவே போய் வேண்டிக்கிட்டார் தெரியுமா? சிலுவையில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு? பிதாவே என்னை ரட்சியும் சொன்னாரு, பிதாவே என்னை காப்பாத்துன்னு சொன்னாரு, வேண்டாரு. கெத்செமனே தோட்டத்தில் போய் பிதாட்ட வேண்டாரு. அப்ப அவரே வேண்டிட்டு தான் இருந்தார். அப்ப அவர் பிதா அல்ல. உடனே இன்னும் அதை கேட்ட உடனே இன்னும் 2 பேர் வர்றாங்க. ஜெகோவா விட்னஸ் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இயேசுவுக்கு தகப்பனானவர் தான் உண்மையான கடவுள், இயேசுவையே அவர் தான் வழி நடத்தினாரு, அதனால அவர் தான் கடவுள், நீங்க அவர் தான் சொல்றது கேட்கணும், அவர் மூலமா தான் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு. நிறைய பேருக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூக்கம் வர மாதிரி பேசிட்டு இருக்கணும் நானு. சரி, நிறைய பேர் அப்படியே சொக்கிட்டு இருக்காங்க, அதனால கேட்குறேன். அப்ப ஒரு தோசையை எடுத்துக்கோங்க. அந்த தோசையை 3ஆ பிரிச்சு, இதுல பாதி பிதா, இதுல பாதி குமாரன், இதுல ஒரு இன்னொரு பகுதி பரிசுத்தார், அப்படி சொல்றது இல்லை. ஒரு கடவுளை 3ஆக பிரித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்வதல்ல. அப்ப என்னதான், அப்ப எப்படிதான் சொல்றது? மூவரும் முழுமையாக கடவுள் தன்மை வாய்ந்தவர்கள். Deitiness of Jesus Christ is equally at par with the Father. The deitiness of the Holy Spirit is at par with Jesus Christ and at par with God. எப்படி இறைவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று வேதம் சொல்லுது. நான் எதுவுமே சொல்லுது, எல்லாம் நல்லா சொல்றது எல்லாமே வேதத்துல தான் சொல்லுது. இறைவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின, சமம், அவ்வளவுதான். சமம்னா அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு மணி கீழே மேலே ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பண்ணாம இருந்தாரு, இதெல்லாம் பேசவே தேவையில்லை. வேதமே சொல்லிருச்சு, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ரைட். படைப்புல பார்க்கிறோம் 3 பேரும் இன்வால்வ்டு. நமது சாயலின்படியா, நமது ரூபத்தின்படி. எங்கேயாவது ஒரு இடத்தில் தனியாக ஒரு நபராக செயல்பட்டதில்லை, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்ப 3 பர்சனாலிட்டி நம்ம பார்த்தோம். சீஷர்கள் போயிட்டு இதே பிரச்சனை இருந்தது. சீஷர்கள் போயிட்டு கேட்கறாங்க, எங்கள் பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிலிப்பு சொல்லிட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11ஆம் வசனங்களை வாசிச்சிங்கன்னா இதை நம்ம பார்க்கலாம், இந்த இன்சிடென்ட். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலாக என்ன சொல்றாரு? பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருப்பதை நீ விசுவாசிக்கவில்லையா? பிதாவை இப்படி இருக்க, பிதாவை எங்களை என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு நீ காண்பியும் என்று சொல்லுவானேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ரைட். இப்ப
God is not one person who took 3 consecutive roles. பர்சனாலிட்டி 3 இருக்குது, ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒரு நபர் என்று நான் சொல்லவில்லை. மறுபடியும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நல்லா கவனிங்க, கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஏன்னா நீங்கள் போய் மற்றவங்க கேட்குறவங்களுக்கு சரியாக சொல்லணும். 3 பேரும் ஒன்று அல்ல. பிதாவானவர் முழுமையான தேவன், குமாரனானவர் முழுமையான தேவன், சமமானவர், பிதாவுக்கு சமமானவர், பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கு சமமானவர், முழுமையான தேவன், முழுமையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் 3 பேரும் ஒன்று அல்ல. ஆனால் எப்படி ஒருமையான தேவன் என்று நாம் சொல்கிறோம்? இந்த 3ம் சேர்ந்து ஒன்றாக மாறுவதல்ல, இந்த 1 3ஆக பிரிவதல்ல. அப்ப 3 தேவனா? அதுவும் இல்லை. அப்ப எப்படி ட்ரினிட்டி? யோவான் இதுதான் இப்ப பார்க்க போறோம். நம்ம 3 தனித்தனி நபர்களை நான் காண்பித்திருக்கிறேன். இதில் 3 பேரும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாரோ வாசிங்களேன். இப்ப காலில் வந்த உடனே ஐயர் அதான் சொன்னார், ஆராதனை இல்லை அதை சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவி போதுங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ரைட்டு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். யாருக்கு சந்தேகம் இருக்கு? கை தூக்குங்க. தேவன் ஆவியா இல்லை பிரதர். தேவன் இந்த மாதிரி பாருங்க, மரத்தில் ஊற போட்டு, தண்ணியில் ஊற போட்டு 15 வருஷம் 20 வருஷம் எடுத்து வெளியே வச்சா அதில் தான் தேவன் இருக்காரு. யாராவது சொல்றீங்களா? இருக்கிறீங்களா? இல்லை. சரி, பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிறாரா இல்லை உருவமா இருக்காரா? ஹலோ, ஆவியா? இதுவும் ஒத்துக்குவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒத்துக்காத மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்து ஆவியா இருக்கிறாரா இல்லையா? கிறிஸ்து ஆவியாவா இருக்காரு? இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அதாவது நம்ம மறுபடியும் சொல்லுவாங்க, இன்னைக்கு வாசிக்க கேட்ட ஃபர்ஸ்ட் உடனே வாசிச்சார் ஜெசுராஜ். அந்த வார்த்தை மாம்சம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நம்ம இடத்துல வாசம் பண்ணினார். அப்போ ஒரிஜினலி இட் இஸ் நாட் மாம்சமாக அவர் இருக்கவில்லை. இந்த வார்த்தையானவர் ஆவியானவராய் தான் இருந்தார். அவர் மாம்சம் ஆகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் செய்தாரு. இதை மறுபடியும் ஒரு தடவை பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5:16 வாசிச்சிங்கன்னா எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போயிருப்பேன். 2 கொரிந்தியர் 5:16. யாரோ ஆண்கள் வாசிங்க. 5:16. எனக்கு நான் இங்கிலீஷில் பார்த்தேன் 16, ஒருவேளை 17 இருக்கலாம். 2 கொரிந்தியரா பிரதர்? 16 வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். இப்ப சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமானார் நம்ம வாசிச்சிருக்கோம். மாம்சமாயி எங்க பிறந்தாரு? பெத்லெஹேம்ல ஆட்டு தொழுவத்தில் பிறந்துட்டார். அன்னையிலிருந்து பார்த்தவங்களுக்குலாம் அவர் மாம்சமா தெரியும். என்னைக்கு வரைக்கும்? சிலுவையில் அறையப்பட்டு கொண்டு போய் அந்த கல்லறையில் வைக்கிற வரைக்கும். அப்ப அதுதான் இங்க சொல்றாரு அருமையா. கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னு சொன்னால் அவர் கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். எனவே இப்ப காம்போசிஷனுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் பர்சனாலிட்டி பார்த்தோம். இப்ப எசன்ஸ், ஒரே கடலை எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி வைக்கலாம், ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கலாம், ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். பாட்டில் வேற ஷேப்பு, இந்த டப்பா வேற ஷேப்பு, இந்த டம்ளர் வேற ஷேப்பு. உள்ள இருக்குது என்ன? ஒரே எண்ணெய். The composition is God. The spiritual God, the God spirit. ஆவியானவர், கடவுளுடைய ஆவி. வேதம் அதனால தான் பல இடங்களில் தெளிவாக சொல்லிட்டே இருக்காங்க. கடவுளுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி,